இந்த வீடியோல இந்தியாவுல டோட்டலா எத்தனை ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிகள் தற்சமயம் இருக்கு, இதுல சில கம்பெனிகள்லாம் ஏன் தோல்வி அடைந்தது, வெற்றிகரமா இயங்கிட்டு இருக்க ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிகள் என்னென்ன, இதில் யாரை தொடர்பு கொண்டா நமக்கு கரெக்டான டீடைல்ஸ் கிடைக்கும், தமிழ்நாட்டோட சிறந்த உழவன் உற்பத்தியாளர் நிறுவன விருது இந்த வருஷம் எந்த கம்பெனிக்கு கிடைத்தது, அவர்களுடைய வருட வருமானம் என்ன, அவர்கள் என்ன மாதிரியான விஷயத்தை செயல்படுத்தி இந்த அளவுக்கு வருட வருமானத்தை ஏர்ன் பண்ணாங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் பிரபு பேசுறேன். வெல்கம் டு தற்சார்பு உள்ளூர்மயமாக்கல். இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியினுடைய முந்தைய பாகங்களான பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இந்த வீடியோனுடைய லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படும் நண்பர்கள் அதை போய் பாத்துக்கலாங்க. ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, இப்ப முதல் கேள்விக்கான ஆன்சரை பார்ப்போம். இந்தியாவுல எத்தனை ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி தற்பொழுது இயங்கிட்டு இருக்கு? ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது ஜனவரி மாதம் 2021 வருட நிலவரப்படி இந்தியாவுல 8500 ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி உருவாகி நடந்துகிட்டு இருக்குங்க. இதுல 4868 ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிக்கு நபார்ட் மூலமாக தான் உருவாகி இருக்குங்க. இந்த தகவலை டாக்டர் GR சிந்தலா இவங்க தாங்க நபார்டனுடைய சேர்பர்சனா இருக்காங்க. அவங்க இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. சரிங்க, இப்ப இரண்டாவது கேள்வி. சில ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிகள் தோல்வியடைய என்ன காரணம்? உறுப்பினர்கள், டைரக்டர்கள், CEO இடையே சரியான புரிதல் இல்லாமல் இருப்பது, தெளிவான திட்டங்கள் டைரக்டர்களிடம் இல்லாமல் இருப்பது, சரியான முறையில் நிர்வாக செலவுக்கான மானியத்தை பெற்றுத்தராமல் இருப்பது, அல்லது தேவையில்லாத செலவுகளை செய்வது, திட்டங்களை CEO சரியான முறையில் செயல்படுத்தாமல் இருப்பது, இது போன்ற வேறு சில காரணங்களாலையும் கம்பெனிகள் தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல நிறைய ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி வெற்றிகரமா இயங்கிட்டு இருந்தாலும் அதுல சில ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிகளை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். வெள்ளையங்கிரி உழவன் உற்பத்தியாளர் நிறுவனம், சேலம் கஞ்சமலை பல்சஸ் அண்ட் மில்லட் உழவன் உற்பத்தியாளர் நிறுவனம், நாமக்கல் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், சேலம் மைஸ் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், திருப்பூர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், கோவை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், தென்னக மானாவாரி பயிர்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் கோவில்பட்டி, நச்சலூர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், ஐந்திணை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் முசிறி. இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியுடைய அட்ரஸ், போன் நம்பர், இமெயில் ஐடி இந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அங்க நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு துல்லியமான டீடைல்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே அக்ரிடெக் வெப்சைட்ல இருந்து தான் நான் எடுத்து கொடுத்திருக்கேன். இந்த அட்ரஸை பயன்படுத்தி நீங்க நேர்ல போய் பார்த்து கூட இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கலாங்க. தமிழ்நாட்டுடைய சிறந்த உழவன் உற்பத்தியாளர் நிறுவன விருது இந்த வருடம் வெள்ளையங்கிரி உழவன் உற்பத்தியாளர் நிறுவனத்திற்கு கிடைத்தது. இந்த நிறுவனத்தினுடைய ஆரையாக, அதாவது ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூஷனாக ஈசா பவுண்டேஷன் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 2013ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வெள்ளையங்கிரி உழவன் உற்பத்தியாளர் நிறுவனம் தொடக்கத்துல ஆண்டுக்கு 45,000 ரூபாய் வரைக்கும் தான் வருமானத்தை பார்த்ததுங்க. அதன் பிறகு 8 ஆண்டுகளில் தற்பொழுது இதில் 1063 விவசாயிகள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அதில் 70% பேர் சிறு குறு விவசாயிகள், 38% பேர் பெண் விவசாயிகள். இந்த வெள்ளையங்கிரி உழவன் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் தற்போதைய ஆண்டு வருமானம் ஏறக்குறைய 12 கோடி ரூபாய் ஆகும். விவசாயிகள் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் இந்த நிறுவனம் தீர்வாக இருக்கிறதா கோவை விவசாயிகள், இதில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் சொல்றாங்க. இந்த நிறுவனத்தோட தலைவர் திரு குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த நிறுவனத்தின் மூலமாக தேங்காய், பாக்கு, காய்கறிகள் போன்றவற்றை நேரடியாக நுகர்வோருக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். சிறிய பெரிய விவசாயிகள் பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒரே விலை கிடைப்பதற்கு இந்த நிறுவனம் வழிவகை செய்திருக்கிறது. முதல் கட்டமாக 15 வகையான காய்கறிகளை 5 டன் அளவுக்கு கத்தார் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்துள்ளதாகவும் கூறுகிறார். இதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைப்பதாகவும் அவர் கூறுகிறார். இந்த வெள்ளையங்கிரி உழவன் உற்பத்தியாளர் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டுல நுகர்வோருக்கு நேரடியா விற்பனை பண்ணி அதன் மூலமாக நல்ல லாபத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வெளிநாடுகளுக்கும் இவர்களுடைய காய்கறிகளை டன் கணக்கில் ஏற்றுமதி பண்றதன் மூலமாகவும் அவர்களுக்கு கோடிக்கணக்கான வருமானம் கிடைக்கிறதாகவும் இந்த நிறுவனத்தின் தலைவர் திரு குமார் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. இப்ப நான் சொன்ன இந்த டீடைல்ஸ் எல்லாமே நிச்சயமா ஏதாவது ஒரு விவசாயிக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. சரிங்க, இப்போ ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய MNC கம்பெனியோட இன்டர்வியூ, CMM லெவல் 5ல இருக்கக்கூடிய கம்பெனி இன்டர்வியூ, இந்த ட்ரைனிங் எல்லாம் யாராவது கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு நீங்க நிறைய தடவை ஃபீல் பண்ணிருப்பீங்க. உங்களுக்காகவே markinterviews.online அப்படிங்கிற வெப்சைட் ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஃப்ரீயாவே இந்த இன்டர்வியூ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. தேவைப்படும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க.
ஆன்லைன் ஷாப்பிங் பண்றவங்க ஒரு உதாரணத்துக்கு அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி எந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி கூப்பன் கோடு இருக்கா அப்படிங்கறத கேட்பாங்க. ஒருவேளை உங்ககிட்ட கூப்பன் கோடு இருந்ததுன்னா 20%, 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்காகவே savji.com வெப்சைட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அனைத்து ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டினுடைய கூப்பனை கலெக்ட் பண்ணி ஒன்னா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. தேவைப்படும் நண்பர்கள் இந்த savji.com வெப்சைட்டுக்குள்ள போய் அந்த கூப்பன் கோடை எடுத்து நீங்க கம்மியான ரேட்டுக்கு எந்த வெப்சைட்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்காக நீங்க savji.com வெப்சைட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சைன் அப் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ, நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலோ அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.